Pralayam pralayam dushkrutabalayam prabalam prachalam durdamasilayam asanim ata ajassa. ரொம்ப நாள் கழிச்சு நாங்க வந்து சிதாசா சேனல் பக்கம் வந்திருக்கோம். Iya. எங்கடா என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? தண்ணி குடிக்கிறான் டெக்ஸ்டர் குட்டி, தண்ணி குடிக்கிறான். இவன் தண்ணியே பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். உள்ள போயிட போறான் டபடபன்னு. அவன் வந்துருவான். ஓ ஆமால, அவனுக்கு சும்மா தெரியல, நமக்கு தான் தெரியும். ஐயோ ஓகே கோ லெட்ஸ் கோ. உள்ள போ உள்ள போ உள்ள போ உள்ள போ. வாலாட்றான்டா. இவ்வளவுதாங்க ஐயா என்னால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. குட் பாய் டெக்ஸ்டர், குட் பாய். ஐயோ போச்சு. நாய் வந்தாலே நமக்கு பக்கு பக்கு நாய். அதுவும் பாக்குதா, தெரியுதா? நானும் அது கியூட். அவனும் மார்க்க போடுறான்னு பார்க்கலாம். இருக்கிற தண்ணி எல்லாம் இறக்கிட்டான். அப்படியா? அதோ தூரத்தில் ஒரு நாய் தெரிகிறதா? அந்த நாய் வந்து பார்த்துட்டு இவனும் பாப்பான் அவனும் பாப்பான். ஒரு பர்ஃபெக்ட் வில்லேஜ் செட்டப் மாதிரி அழகா இன்டென்ஸ், அப்புறம் வெஜிடேஷன் அந்த மாதிரி அழகாக இருக்குது. ஏய் மாடுக்கிட்ட போகிறான் பாரு. இங்கே தான் போக முடியல, சன்ரைஸை இங்கேருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இதை காமிக்கிறான். ஷிட்டு போகிறேன். யார் கத்துறா? மேலே இல்லை பிளெயினாக தான் இருக்குது டெரைன். இப்படி பண்ணுறேன். ஒரு தூரம் வருது. சொல்லுங்க. வாவ், அழகா இருக்குல்ல? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏய் சூப்பராக ஸ்மெல் வருது. மல்லிகைப்பூ. அப்படியா? தேங்க்யூ. மல்லிப்பூ வந்து பாரு, நல்லா இருக்கு வாசம். ரோஸா இது? இல்ல அது ரோஸ் கிடையாது, மலைப்பூ. மலையப்பூ இல்லை. அது ரேட்டு சார் சென்னை வச்சோம். பட் யூஸ்வலாக மலையில் இருக்கிறது எல்லாமே நிறைய லேயர்ஸ் இருக்குல்ல, மலைப்பூ தான். ஆமாம், இதில் லேயர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி அங்கேயும் கிடைக்கும். இந்த மாதிரி அங்கேயும் கிடைக்கும். ஐயோ இவ்வளோ தூரமாக வராது. சூப்பராக நல்ல நல்ல அந்த பூ அழகாக இருக்குல்ல. தண்ணி குடின்னு தண்ணி குடிக்க சொன்னால் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறான். இவனை தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு நம்ம உத்தரவு கொடுக்கணும். சரி கிளம்புங்க, கிளம்பு சாப்பிடும். இவன் ஜம்பும் பண்ண மாட்டான். குட் பாய்.
விட்டுட்டு எங்கடா போறீங்க அப்படின்னு பார்ப்போம். நாங்கள் எங்கே போனாலும் போடுவோம். இல்லை போனோம், ஏதோ ஹனிமூன் போய் என்னமோ போனோம். She wanted to go to Sri Lanka. ஆனால் எனக்கு இந்த கப்பல்ல எல்லாம் மோஷன் சிக்னஸ் இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கு. கப்பலா? லடாக்கே போயிட்டு வந்துட்டோம். கப்பல். இனிமேல் எந்த ட்ரிப்பு போனாலும் லடாக்கே போயிட்டு போக வேண்டியது. ஏன் பயப்படுறான்? என்ன திடீர்னு பயப்படுற டெக்ஸ்டர்? போ டெக்ஸ்டர். கோ. ஹலோ. ஓ அதில் நடுவில் ஓட்டை இருக்கனால அவனுக்கு பயமாக இருக்கு போல. அப்போ அங்கேயும் தான் ஓட்டை இருந்துச்சு, அப்போ போனா என்னது? ரோடு வந்துருச்சு. டெக்ஸ்டர் சுத்தி கிடக்குறான். ஏசி வந்து இப்படி கம்பெனி வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனனால ஏசி இருக்க மாட்டேங்குது. அதனால வெந்து தணித்தது காடு மாதிரி வெந்து வீர்த்து வரும். வாயில உலருங்க. ஹில்லு மேல ஏற போறோம். நம்மளாவது மனுஷங்க, நம்மளுக்கு வந்து சூடு எவ்வளவு தாங்காதுன்னு தெரியும். ஆனா இவன் என்ன நிலைமையில இருக்கானே எனக்கு தெரியல. பயங்கர சூடா இருக்கனால கஷ்டப்படுறானா இல்ல ஜாலியா சுத்துறானா? எக்ஸைட்டடா தான் இருக்கான். அங்கேயும் போயிட்டு வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். ஆரம்பித்து விட்டது ஜிக்ஸாக் அதுதான். அப்படியே போக வேண்டியதான் ஜாலியா. எதுவும் இருக்காதீங்க, நம்ம 10 மினிட்ஸ் நடந்துட்டு திரும்பி வந்துடுவோம். வந்ததுக்கு ஹே டெக்ஸ்டர் ஆஃப் லிஸ்ட்ல இருக்கான். இந்த பக்கம் பச்சை பசேலை வயல். ஐயோ கூப்பிடு. நெக்ஸ்ட் ஆஃப் லிஸ்ட் விட்டுருக்கோம், என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வா, இங்க வா வா. ஐயோ லிஸ்ட் போடு. ஆடை பார்த்தானா குடிக்க போயிடுவான். கோழி ஆடு இருக்கு, புதுசா ஒரு நாய் இருக்கு. அதனால எங்களுக்கு பயம் வந்துச்சு. என்னன்னு பாறை மேல ஏத்தி விட்டுருக்கான். ஜம்ப் பண்ணிடுவானான்னு தெரியல. ஜம்ப் பண்ணிடாத டெக்ஸ்டர். நோ, அங்கேயே உட்காரு கொஞ்ச நேரம். மனிஷ் அங்க இருக்கான் போல. இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டான் பாரு. அந்த நாய் தான் வந்துச்சு இது பண்றதுக்கு. இருங்க காமிக்கிறேன். அதோ அங்க நிக்கிறாங்க. அவன் தான் துரத்திட்டு வந்தான். ஆனா இப்ப டெக்ஸ்டர் வந்து நம்ம காருக்குள்ள வச்சுட்டோம். அதனால காருக்குள்ள கொலைக்கும். இப்ப பாருங்க இந்த ரோசா, அதுக்கப்புறம் இங்க வீடா சூப்பரா இருக்குல்ல. செம காமான ஒரு வாழ்க்கை இது. நாங்க அந்த வியூ பாயிண்ட்டுக்கே போல. வழியும் தெரியல, ஒன்றும் தெரியல. வழி இல்ல, காரு வேற. என்னது அது இப்படி இடிக்கிறதுக்கு பேர் என்ன? கிரவுண்ட் கிளியரன்ஸ்ல அடி வாங்கிட்டு இருக்கு. தப்பான கார்ல. ஆமா, ஆஃப் ரோடிங் இந்த கார்ல வரக்கூடாது. தெரியாம இதெல்லாம் வந்துட்டு அடுத்த டைம் கார் வாங்கிட்டு புஃப்னு வரும். ஹைலக்ஸ் வாங்குறேன். ஹைலக்ஸ். எங்களுக்கு வியூ பாயிண்ட் இப்போதைக்கு இதுதான். இதை பார்க்கறதுக்கு வர்ற வழியில் அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு. அவனுக்கு தண்ணி பிடிக்காது டெக்ஸ்டருக்கு. ஆனால் சன்செட் பாயிண்ட் கிடைக்கல. ஆனால் நாங்கள் கிடைச்சதை வச்சு நாங்கள் சன்செட் பாயிண்டாக வச்சு குதிச்சிட போகிறான்டா பக்கன. வாய்ப்பே இல்லை, ஸ்விம்மிங் பூல்லே குதிக்கல.
பாட்டில் எல்லாம் போயிருக்குண்ணா என்னண்ணா இருக்கு வரல. பல்லு பட்டுச்சுன்னா இன்ஜெக்ஷன் போடணும். நெக்ஸ்ட் வந்து பிளேட்டு, தண்ணி குடிக்கிறதுக்கு, அப்புறம் வாய் துடைக்கிறதுக்கு டிஷ்யூ, அப்புறம் யாராவது திட்டினாங்கன்னா மாசு. இதை கூட வந்து என்னோட பழைய குக்கருக்கு வந்து அவங்க கையால செஞ்சு கொடுத்தாங்க. அதனால இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். டெக்ஸ்டரோட பேக் தான். கார் வந்து மழை பெஞ்சு அழுக்காயிடுச்சு. உள்ள வந்து இந்த மாதிரி காரு டெக்ஸ்டருக்கு வந்து ஒரு பெட் மாதிரி வச்சிருக்கோம். ஆனால் அது அவ்வளோ திக்கா இல்லை, பட் ஓகே, இப்போதைக்கு ஓகே. அதனால உள்ள பின்னாடி அவனை போட்டுட்டு லீஷ்லாம் அவுத்து விட்டுட்டு, ஆனால் உட்காரவே மாட்டேங்கிறான், படுக்கவும் மாட்டான், அப்படியே நின்றுட்டே வருவான். எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நிற்பான், 2 மினிட்ஸ் உட்காருவான், அவ்வளோதான். இது வந்து சிட்டி லைஃப்பில் இருந்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. பட்டு இங்கேயே இருந்தால் எங்கே பாருங்க, ஒரு பென்ட் ஹவுஸ் மாதிரி சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குல்ல. ஐ திங்க் அதுவும் ரெசார்ட்னு நினைக்கிறேன். என்னடா எந்த பிளேஸுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஏலகிரி வந்து சும்மா அப்படியே போயிட்டு சில் பண்ணிட்டு எந்த டெஸ்டினேஷன் பிளேசஸ்லாம் இல்லாமல் அப்படியே இந்த மாதிரி வயல்வெளிகள் அப்படியே நடந்து போயிட்டு வந்தோம்னா ரொம்ப காமிங்காக இருக்கும். அதுதான் ஏலகிரின்னு நினைக்கிறேன். வந்து இறங்கினதும் ஒரு என்ன ரெசார்ட், அப்பு ரெசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசார்ட்ல எங்க பட்ஜெட்டுக்கும் பெட் ஃப்ரெண்ட்லியும். ஆமா, அவங்க வந்து பெட் ஃப்ரெண்ட்லிக்கு ஓகே சொன்னாங்க. அண்ட் பெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்ஸ் எதுன்னு தேடுறதுக்கு எக்ஸல் போட்டு இன்ஸ்டாகிராம் வெப்சைட் எல்லாம் ஆன்லைனில் என்னெல்லாம் ரெசார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒன்றுன்னா கால் பண்ணி டாக் அலவுடானா நிறைய இடத்துல வந்து ஸ்மால் டாக்ஸ் அலவுடு, லார்ஜ் டாக்ஸ்லாம் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த டிஸ்கிரிமினேஷன் எனக்கு பிடிக்கல. பட் ஸ்டில் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணுவோம், ஒன்னொன்னா ஃபிகர் அவுட் பண்ணி டாக் கூட டிராவல் பண்ணி. ஆனா லார்ஜ் டாக்ஸ் இருக்கு, ஆனா என்னன்னா ஜாஸ்தி, ஒரு நாளுக்கு 12,000 பிளஸ் ஜிஎஸ்டி அந்த மாதிரி. அது எங்க பட்ஜெட்ல இல்லைங்க. ஆமா, அது கொஞ்சம் பெரிய 4 ஸ்டார் 5 ஸ்டார் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து டாகுக்கும் சேர்த்து காசு. லைக் நம்மளுக்கு வந்து பெர் நைட் 10,000னா பெட்டுக்கு வந்து 2K. இல்ல 12,000 பிளஸ் ஜிஎஸ்டி, அதுக்கு மேல 2K வந்து டாக். ஆமா, அதனால 14K பிளஸ் ஜிஎஸ்டி. ஆமா, சோ நீங்க பாருங்க, எங்க டீ கடையில ஜாலியா பேசிட்டு இருக்கோம். நல்லா இருக்குல்ல. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை வந்து நேர்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனா தெரியல, ஒரு 2 நாள் வந்தப்போ ஜாலியா தான் இருக்கும். பட் இங்கேயே இருக்கணும்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இல்ல, ரொம்ப வைபிங்கா இல்ல, காமிங்கா இருக்கு. இங்க ஒரு ரெசார்ட் இருக்கு, போற வழியெல்லாம் ரெசார்ட் தான். ட்ரெக்கிங் போக முடியல, ஏன்னா வந்து க்ளோஸ்டு ஃபாரஸ்ட் ஃபயர்னால. அது தெரியாமல் நாங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு நான் போக முடியல. போகலாம், இப்போ ஃபைன் பே பண்ணோம், தேவையில்லாமல் எதற்குன்னு சொல்லிட்டு இவன் சும்மா போய் பேசின்னு இருப்பான். ஈஸி ட்ரெக்கிங் போட்டுருக்கு பாருங்க. நீ தானே எடுத்துட்டு போனா? அங்கே இருக்கு போ. ஓ, நான் என்கிட்ட கொடுத்துட்டியா? தண்ணி பாட்டிலை மறந்துட்டோம். ஏதோ இங்கே தான் உட்காந்துருந்தோம். இதுதான் வந்து ஃபோக்கஸ் ஹியர். there is lock but there is no. இதுக்கு லாக் பண்ணி வச்சு அப்பதான் செக் போஸ்ட் வரவங்க கிட்ட காசு வாங்க. யாரும் வர மாட்டாங்க, நாங்க தான் வந்து செக் போஸ்ட் பண்ணணும். ஸோ இங்கே போட்டு 2026 15th ஏப்ரல் வரைக்கும் வரக்கூடாது அப்படின்னு, அதனால போல. இதுதான் அந்த வே. மாதிரி அழகான வயலாம் நிறைய இருந்துச்சு, செம்ம கியூட்டு, பார்க்கறதுக்கே பயங்கர காமிங்கா இருக்கு. இதுலயும் ஏதோ வயல்ல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கூப்பிட்டா வரானான்னு பார்த்தோம், கூப்பிட்டா வரான், அதனால ஒரு நல்ல விஷயம். காடு செழித்தால் நாடு செழிக்கும். ஈஸியாக ட்ரெக்கிங் 5 மினிட்ஸில் முடிஞ்சிச்சு.
பட் ஓகே, இந்த மாதிரி சீனரிஸ் பார்ப்போம். சீனரிஸ். பெட்ரோல் போட வந்தோம். எப்பயும் பெட்ரோலுக்கு அவங்க தானே காற்றடிப்பாங்க. எனக்கு காற்றெல்லாம் எப்படி அடிக்குதுன்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்து இந்த ஊரில் எல்லாரும் அவங்களே அடிச்சுக்கிறாங்க காற்று. அதனால சித்து வந்து காற்றடிக்கிறான். இவன் வந்து சித்து எங்கே போனாலும் இங்கே போகிறான், நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கலாம். 4 டயருக்கு சுற்றி பார்த்துட்டு இருக்கான் அவன். கத்துறேன். காத்து போட வேணாமா? கார் ஓட்ட வேணாமா? வர்றான் பார்த்துட்டே இருப்பேன். சேஞ்ச் இல்லைண்ணா. கூகுள் பே வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். ஆல் மோட்ஸ் ஆஃப் பேமெண்ட் அக்செப்டட். ஒரு அழகான ஸ்பாட் கிடைச்சிருக்கு. அதனால நாங்க இறங்கிட்டோம். டெக்ஸ்டரை வில்லேஜுக்குள் கூட்டிட்டு போய் அவன் ஒரு சிட்டி டாகா வாழ்ந்துட்டான். அதனால நம்ம வில்லேஜ் டாகா அவனை மாற்றணும். எங்க மனிஷ் புல் பண்றானா? டெக்ஸ்டர் வந்து ஃபால்ஸை கூட்டு வந்திருக்கோம். யூஸ்வலாக பயப்படுவோம், மனுஷங்க இருந்தால் ஓவராக பண்ணுவாங்க, நான் இருக்கு அப்படி இப்படின்னு. பட் இந்த டைம் ஒன்றும் சொல்லலை. ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட் டைம். ஆனால் ஒன்றுமே சொல்லலை. அதனால் நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் எல்லோரும் பயப்படுறாங்க. பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஓரமாக கூப்பிட்டு வரோம். அப்புறம் அட்டாக் பண்ணிடுவோம்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் டெக்ஸ்டர் கண்டுக்கலாம். அது எப்படி பார்க்குது பாருங்க. டெக்ஸ்டர் வந்து குறுகுறுன்னு பார்க்குது. என்ன இது புதிய பிராணியா? நம்ம பார்த்த லோக்கல் கேங்கில் இதுதான் ஃபால்ஸா? குறுகுறுன்னு பார்க்குறது பார்த்தீங்களா? டெக்ஸ்டர் தான் பார்க்குது. இங்கே ஒரு குரங்கு இருக்கு. இது பாருங்க, இதோட லைஃப் தான் நமக்கு தேவைப்படுது. ஜாலியாக சில் பண்ணிட்டு டெக்ஸ்டர் பார்த்து அந்த குரங்கு பயந்துட்டு ஓடுது. அது பாருங்க எப்படி பாக்குறது. ஆத்தாடின்னு ஓடிச்சு. டெக்ஸ்டர் வந்து ஃபால்ஸுக்கு போயிட்டான், லேக்குக்கு போயிட்டான், எல்லாத்துக்கும் போயிட்டான். நாங்கள் கூட மக்கள்லாம் வந்து திட்டுவாங்க, போலீஸ்லாம் அத்தாரிட்டிஸ்லாம் என்ன இங்கே கூப்பிட்டு வரீங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சோம். பட் ஆனால் தே வேர் வெரி ஸ்வீட். க்ளீன் பண்ணுறாக்கா கொண்டு அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் முதற்கொண்டு எல்லாருமே. ஆனால் கொஞ்சம் மக்கள்லாம் பயந்தாங்க. நான் ஓரமாக கூட்டிகிட்டு போய் அவங்க இல்லாத இடத்துல வச்சுக்கிட்டோம். அண்ட் ஆல்சோ டெக்ஸ்டரும் அமைதியாக இருந்தான், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ லார்ஜ் ப்ரீட்ஸ் வச்சுருக்கவங்க கஷ்டம்தான். பட் ஆனால் போகலாம். இந்த மாதிரி பார்ப்போம் அப்படியே.